ஹாய் ஹலோ விவர்ஸ், நான் உங்கள் ஸ்பைடி கிரேஸ். இது உங்கள் கேட் டு செட் பிரேக்கர் சேனல். ஓகே, என்ன இன்னைக்கு பிரேக் பண்ண போகிறேன்னா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே ட்ரைலர். ஓகே, எனக்கு வந்து டீகோடிங்லாம் சத்தியமாக ஐடியாவே இல்லை. டீகோடிங் பண்ணுற மாதிரி ஐடியாவும் இல்லை. எனக்கு டீகோடிங்கும் பண்ண தெரியாது. என்னன்னா இதுக்குன்ட்டு இத்தனை மூவிஸ் பார்க்கணும் அப்படி இப்படின்லான்ட்டு எனக்கு வந்து மூவிஸ்லாம் நிறைய பார்த்துருக்கேன். ஓகே, ஆனால் இதுலேருந்து அதை எடுத்து கனெக்ட் பண்ணுறது, இதுலேருந்து அடுத்து கனெக்ட் பண்ணுறதுனா நம்மளுக்கு வராதுங்க. சரி, எத்தனை நாள் எங்கடா நீ போனேன்னு கேட்டிங்கன்னா எனக்கு புரியுது. இத்தனை நாள் எங்கே நான் போனேன் அப்படின்னா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ், அதனால் போயிட்டேன். சரி, ஓகே, நம்ம மேட்ருக்கு வருவோம். சரி, ஓகே. என்னன்னா நேற்று வந்து யூடியூப்பில் ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறேன் சாங் கேட்கலான்ட்டு. நல்லா ஹோம் தேட்டர்லாம் செட் பண்ணிவிட்டு சாங் கேட்கலான்ட்டு உள்ளே போகிறேன். போய் பார்த்தா தான் தெரியுது அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே ட்ரைலர் வந்திருக்கு. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி மண்டை சூடாகிடுச்சு. என்னடா இதுன்ற மாதிரி பார்த்தா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே ட்ரைலர். நான் சரி உள்ளே போயிட்டு நல்லா ஹோம் தேட்டர்லாம் செட் பண்ணுறதுக்கு அதுக்கும் சும்மா அப்படியே வந்து ஒரு மாதிரி அப்படியே கூஸ் பம்ஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு சீன்லேயே மொட்டை தலை ஒரு எக்ஸ்பிளனில் ஒரு அது ஏதோ சொல்லுவாங்க, மறந்துருச்சு. அவர் பார்க்குறாரு அப்படியே அந்த உலகம் அழிகிற மாதிரி அந்த ஒரு மஞ்சள் கலரில் எஃபெக்ட் வருது. அப்படியே அது பார்த்தா ஆதிஜே வாய்ஸ் அப்படியே சாட்சியை உழுக்கிற ஒரு முடிவை எடுக்கணும். சும்மா அப்படியே மிரட்டி விட்டாங்க. எங்கள் வீட்டிலலாம் எல்லாம் அயன்மேன் ஃபேன்ஸ் தான். அவங்களாம் வந்து இப்போ டூம்ஸ்டேவா மாறிட்டாங்க. வேறு என்ன பண்ணுறது, முடியாது. டூம்ஸ்டேவா மாதிரி சுற்றுறேன். எனக்கு ஐப்பு தாங்கல. நெக்ஸ்ட் சாங்ஷி அப்படி இப்படி தோளோட தோல் நிக்கலன்னா நிறைய பேர் வராங்க. லோக்கி வராரு. அதுக்கப்புறம் பார்த்தா 1vs1 யார் யாருக்குன்னா டூம்ஸ்டேக்கும் தாருக்கும் சும்மா நாம சந்திக்க இருக்கிற ஆபத்தோட ஒப்பிட்டா ஒண்ணுமே இல்லை. ஒரு எத்தனை சோம்பேக்கர் எத்தனை வருமா ஒரு கையால சும்மா இட்டாச்சி மாதிரி நிறுத்துறாரு. இட்டாச்சியா யாருன்னு தெரில, இந்த மாதிரி பண்ணுவாங்க, மறந்துருச்சு. சரி, ஓகே. என்னன்னா அப்படி நிறுத்துறாரு. எனக்கு ஒரு மாதிரி தலையே கிரிகிருன்னு சுற்றிடுச்சு. சூப்பராக இருக்குங்க. அப்படியே எப்படி சொல்கிறது, லாஸ்ட் சீனில் அந்த ஸ்டாம் பேக்கர்லாம் வந்து நான் தாண்டா கேப்டன் அமெரிக்கான்ற சீனுக்கெலாம் வெறி கொண்டு இருக்கேன். கண்டிப்பாக தேட்டரில் பார்க்குறோம். ஓகே, அடுத்த வாரம் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக போய் பார்க்கலாம். கண்டிப்பாக ரிவ்யூ வரும். மாஸ் பண்ணுறோம். அல்க் வர்சஸ் ஸ்பைடர்மேன் ஃபைட் சீனுக்கெலாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வெறித்தனமாக. என்னென்னமோ பண்ணுறாங்க, பார்ப்போம். நல்லா இருந்தால் சரி. 2.5 மணி நேரம் நல்லா ஜாலியாக 3 உட்காந்து பார்த்தோமா. ஃபஸ்ட் ஷோ போகிறேன். அதுக்கு அடுத்த நாள் வந்து ரிவ்யூ போடுறோம். ஓகே, சரி, ஓகே. அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே ட்ரைலர் எப்படி இருக்குன்னு சொன்னால் நல்லா இருக்குது, கிண்டிருக்காங்க. ஆனால் நான் வந்து லீக்ஸ் நிறைய பார்த்தேன். அதெல்லாம் வந்து ஏஐன்னு நினச்சேன். பார்த்தா ஏஐ கிடையாது, அதெல்லாம் ஒரிஜினல். அப்போ தான் எனக்கு தெரியுது நேற்று பார்க்கும்போது தான். சரி, ஓகே, சூப்பராக தான் இருந்துச்சு. ட்ரைலர்லாம் சூப்பராக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் அதே மாதிரி தாரும் மறந்துக்கிட்டு இருக்காரு. மீண்டு வந்தா என்ன சொல்கிறதுன்னு தெரில. டார்க் வந்து அள்ளி விடுது. இந்த மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தவங்கலாம் ஒரு டம்மின்ற மாதிரியும் இப்போ பார்க்குறவங்க மோசமானவங்க மாதிரியும் மேபி இவங்களுக்குள்ளே ஒரு கிளாஷ் நடந்திருக்கலாம். கிளாஷ் நடந்ததுக்கப்புறம் இவங்க வந்து இது தப்பிச்சு வந்த வாய்ப்பு இல்லை. அவர் விட்டு போயிருக்க தான் வாய்ப்பு. ஏன்னா அவர் விடுற மாதிரியும் கிடையாது. இவர் வந்து இப்படி பேசினார்னா அவன் நம்மளை விட்டு போயிருக்கான் ஏதோ ஒரு காரணத்துக்கோசம், இதை நம்ம விடக்கூடாதுன்றதுக்கோசம் தான் இவர் வந்து இந்த மாதிரி ஒரு செட்டு சேர்க்குறாரா என்னன்னு தெரியல. ஆனால் அந்த மேபி அந்த ஃபைட் சீன் வந்து ஒன்று முடிகிறதா இருக்கணும். தார் கேலி அவர் அந்த மாதிரி அதை இதுவாக தான் கொண்டு வந்திருப்பாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து எப்படி சொல்கிறது, விட்டு போகிற ஆளும் கிடையாது, மோசமான ஆள். சரி, பார்ப்போம். எல்லாம் மூவியில் பார்த்தா தான் தெரியும். சரி, ஓகே. ஒடிசி மூவியோட சும்மா ஒரு கிளிம்பீஸ் மட்டும் பார்த்துடலாம். ஓகே, கிளிம்பீஸ்னால் ஏதாவது சொல்லுவாங்களே. சரி, ஓகே, அது வேணாம். நம்ம ஒடிசியோட ஷார்ட் ரிவ்யூ மட்டும் பார்த்துடலாம். இதுலேயே ஒடிசி மூவிக்கு போயிட்டாங்க. அதாவது ஐடியா இல்லை, நோ ஐடியா. அதாவது ஒரு 3 நாள் கழித்து போகிற மாதிரி தான். என்னன்னா சரி 11 மணிக்கு ஷோ போட்டேன். சரி, ஷோ போட்டு போய் பார்க்கலான்ட்டு போய் பார்த்தேன். போகுது, ஓரளவுக்கு போகுது, நல்லா இருக்குது. அந்த கதையை நான் கேட்டு போனதுலேருந்து சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டு தான். நானும் பார்க்குறேன். பொறுமையாக பார்க்கலாங்க. பொறுமையாக பார்க்குறவங்க மைண்ட் செட் இருந்தால் பார்க்கலாம். அந்த 3 மணி நேரம் உட்காந்து நான் பார்ப்பேன்பா அப்படின்னா பார்க்கலாம், பிரச்சனையே இல்லை. நல்லா இருக்குது, பொறுமையாக போகுது, சூப்பராக இருக்குது. சவுண்ட் எஃபெக்ட் தான் சொல்லணும், மிரட்டி விட்டாங்க. சவுண்ட் எஃபெக்ட்லாம் சும்மா டம்மு 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 டம்முன்றாங்க. எனக்கு அப்படியே ஒரு இதோட அப்படின்னு லாஸ்ட் சீன்லாம் அந்த வில்ல ஒரு மடக்கி அந்த இதில் வச்சு இப்படி இன்னும் அந்த கோடாரிக்கெலாம் நடுவில் எக்ஸ் மாதிரி இருக்கும். இப்படி அந்த நடுவில் இன்னும் அந்த சீனுக்கெலாம் சும்மா தேட்டர் சதறுது. என்னடா இது அப்படின்ட்டு பார்த்தா ஒருத்தன் தெரிச்சு ஓடுறான். ஐயோ வந்துட்டான். அந்த மாட்டின உடனே அவன் தெரிச்சு ஓட்டான் இல்லை. சூப்பராக இருந்துச்சுங்க. ஒடிசி மூவி வந்து பார்க்கலாம். ஆனால் வந்து ஏதோ ஐமேக்ஸ் கோசம் அந்த ஐமேக்ஸ் கேமராவில் தான் எடுத்திருக்கேன்றாங்க.
தெரில, எனக்கு ஓகே தான். நார்மல் ஸ்க்ரீனில் பார்த்தாலும் ஓகே தான். இந்த மாதிரி பார்த்தே அவன் இது பண்ணுவேன் பிடுங்கன்றவனுங்களாம் போய் பார்த்தா பார்க்கணும். அதாவது நம்மள இந்த மாதிரி ப்ரொஜெக்ஷன் இருக்குது அப்படின்னா நம்ம பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த 500 ரூபா கொடுத்து போய் பார்க்குற அளவுக்குலாம், அதாவது கொஞ்சம் ஒரு வைப் இருக்கும் அந்த மாதிரின்னா பார்த்தா போயிட்டு. சரி ஓகே, படம் வந்து ஒர்த்து தாங்க, பார்க்கலாம், சூப்பராக இருக்குது, எந்த குறைச்சலும் இல்லை. அதே மாதிரி என்ன சொல்கிறது, ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே இப்போ 3Dயில் ரிலீஸ் ஆக போகுது. அதாவது அடுத்த வாரம் 30ன்னு நினைக்கிறேன், வியாழக்கிழமையா. ஓகே, அதுக்கு போகிறோம், கண்டிப்பாக போகிறோம், ரிவ்யூ போடுறோம். ஓகே, மாசு காட்டுறோம். என்ன ஆரம்பிக்கிறோம் இன்னிலேருந்து. ஓகே, இன்னிலேருந்து வீடியோ க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.